Hello everyone and welcome to Curiosity Talks. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரீசெண்டா அதாவது இந்த ஜூலை 7ஆம் தேதி கேரளால இருக்கக்கூடிய வயநாட்டுல ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட் அதாவது நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த லேண்ட்ஸ்லைட் அதாவது இந்த நிலச்சரிவுனால கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இறந்து போயிருக்காங்க, பல பேர் இன்ஜூரிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் சொல்லப்படுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோலயே எதனால அந்த லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு, கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா இல்ல இது ஒரு பிரைவேட் கம்பெனியோட தப்பு தான். அதே மாதிரி பிரைவேட் கம்பெனில என்ன சொல்றாங்கன்னா இது எங்க தப்பு கிடையாது, கவர்மெண்டோட ரெகுலேஷன்ஸ் படி தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவில் போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ கிளிப்பை நம்ம பார்த்துடலாம். இந்த லேண்ட்ஸ்லைட் இந்த நிலச்சரிவு என்னைக்கு நடக்குதுன்னா ஜூலை 7ஆம் தேதி காத்தால ஒரு 11 மணி அளவுல இந்த நிலச்சரிவு நடக்குது. இப்போ நீங்க கூட பாத்தீங்க இந்த வீடியோ கிளிப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லாரியே இந்த லேண்ட்ஸ்லைட் தள்ளி வந்திருக்கு. அப்ப நினைச்சு பாருங்க அங்க இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் என்ன பதிவாகுதுன்னா இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது அது சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் இருந்திருக்காங்க. அதுல ஒரு 4 பேர் இறந்து போயிட்டாங்க. மிச்ச பேர் மைனர் இன்ஜூரிஸ் ஆயிருந்தாலும் அவங்கள நியர்பைல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் மூலியமா காப்பாத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இந்த லேண்ட்ஸ்லைட் இந்த நிலச்சரிவு நடந்துச்சுல்ல, அது பக்கத்துல ஒரு டனல் ப்ராஜெக்ட், அதாவது கோழிக்கோட்ல இருந்து வயநாடுக்கு ஒரு கனெக்டிவிட்டி லைக் ஹைவே மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி கட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 85 கிலோமீட்டருக்கு இந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது இருக்கு. அந்த டனல் ப்ராஜெக்டை கட்டிட்டு இருந்தக்கூடிய அந்த நியர்பை ஏரியாஸ்ல தான் அந்த லேண்ட்ஸ்லைட் அதாவது நிலச்சரிவு அப்படின்றது நடந்திருக்கு. ஒரு 4 பேர் இறந்து போனாங்கன்னு சொன்னல, இவங்களும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான். இந்த டனல் ப்ராஜெக்ட் ஒரு கான்ட்ராக்ட் மூலியமா தான் நடக்குது. அதாவது கொன்கன் ரயில்வே கார்பரேஷன் லிமிடெட் இது ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி, அதாவது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இவங்க தான் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் விட்டு இருக்காங்க. அந்த பிரைவேட் கம்பெனி என்ன அப்படின்னா அதாவது திலீப் பில்கான் லிமிடெட். இவங்க தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நடத்திட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த திலீப் பில்கான் லிமிடெட் இந்த கம்பெனி இந்த பிரைவேட் கம்பெனி மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாங்க. அட் த சேம் டைம் இந்த பிரைவேட் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா இல்ல நாங்க முழுக்க முழுக்க கவர்மெண்டோட ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், அப்ப எப்படி எங்க மேல தப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் அப்படின்றது நடந்துச்சு. சரி அஜித், வயநாடுல எதனால லேண்ட்ஸ்லைட் ஏற்படுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இப்போ மான்சூன் பீரியட், இந்த ஜூன் ஜூலை இது போன்ற மாசத்துல வருஷம் மான்சூன் அதாவது பருவ மழை காலம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியால இருக்கக்கூடிய கேரளால தான் இந்த மான்சூன் அப்படின்றது என்டர் ஆகும். இது ஒரு ஜியோகிராபிக்கல் பினோமினா தான். வருஷம் இந்த மான்சூன் பீரியட் அப்போ கேரளால தான் அதிக மழை வரும். அதிக மழை பெய்யும் போது அங்க இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் லூஸ் ஆகுது இல்ல, அந்த டைம்ல தான் இந்த மாதிரியான லேண்ட்ஸ்லைட் நிலச்சரிவு ஏற்படுது. அப்படிதான் இந்த 2 நாள் முன்னாடியும் நடந்திருக்கு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க அந்த பிரைவேட் கம்பெனிக்கு ரெட் அலர்ட் கொடுத்துட்டோம். அதாவது ரெட் அலர்ட் அப்படின்னா இது ரொம்ப டேஞ்சரான ஜோனு, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனா கவர்மெண்ட் ஆகிய நாங்க ரெட் அலர்ட் கொடுத்தோம், அந்த பிரைவேட் கம்பெனி ரன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒர்க்கர்ஸ்லாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் இந்த பிரைவேட் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா இல்லங்க கவர்மெண்ட் ரெட் அலர்ட் கொடுக்கல, எல்லோ அலர்ட் தான் கொடுத்திருந்தாங்க. அப்படி இருந்தும் நாங்க பாதி பேர் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல பாதி 50 பேர் தான் இந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படிதான் இவங்க 2 பேர் தரப்புலயும் சொல்லப்படுது. கேரளால இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரான சிதிக் அவர் என்ன சொல்றாருன்னா இது ஹியூமன் எரர் தான், என்னதான் ஒரு நேச்சுரல் பினோமினாவா இந்த லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த பிரைவேட் கம்பெனியோட அலட்சியத்தினாலதான் இந்த மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட்னால 4 பேர் இறந்திருக்காங்க, சில பேர்லாம் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளால இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிதிக் அவர்கள் சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன தெரியுது, கவர்மெண்ட் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தாலே ஒரு கமிட்டி மாதிரி போட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யறாங்க. அது ஒரு நல்ல மோட்டிவ் தான். அதே மாதிரி தான் 2024 அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான லேண்ட்ஸ்லைட் அதே வயநாடுல நடந்துச்சு. ஐ திங்க் 250 பேருக்கு மேல இறந்து போனாங்க. அப்பவும் கவர்மெண்ட் இந்த மாதிரி கமிட்டி போட்டாங்க, எதனால இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே, இயற்கையாவே வந்து வருஷம் வருஷம் வரக்கூடிய மான்சூனால கேரளால லேண்ட்ஸ்லைட் நடக்குது அப்படின்னா அதை வந்து மோஸ்ட்லி வந்து தடுக்க முடியாது. ஆனா என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னா, மக்கள் வந்து அந்த மாதிரியான பகுதி, அந்த மாதிரியான டேஞ்சர் ஜோன்ஸ்ல வந்து இல்லாம பாத்துக்கலாம்ல. அதாவது இந்த இடத்துல வந்து நான் கவர்மெண்ட்டையும் வந்து குறை சொல்லல, அந்த பிரைவேட் கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா நான் குறை சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ 2024 இன்சிடென்ட் நடந்துச்சு, 2026 ஏன் அடுத்த வருஷம் நடக்கலாம், அடுத்தது வந்து நடந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான மக்கள் தானே வந்து இறந்து போறாங்க. கவர்மெண்ட் வந்து என்னதான் பல கமிட்டிஸ் போட்டாலும் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது கவர்மெண்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் அதை வந்து குறை சொல்லல. ஆனா இந்த மாதிரியான இறக்கக்கூடிய ரேஷியோ வந்து குறையணும். இப்போ 4 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அதை வந்து யாரும் இறக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து நான் சொல்றேன். இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலியமா நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி இந்த மாதிரியான லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து நடக்காம, ஒருவேளை நடந்தாலும் இந்த மாதிரியான உயிர் சேதங்கள் வந்து நடக்காம இருக்கிற மாதிரியான ஒரு வசதி அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். பட் எனிவே 2026 நடந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் டேட்டாவை வந்து கவர்மெண்ட் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் கவர்மெண்ட் வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து வேற இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா மழை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வேற எந்தெந்த இடத்துல வந்து லேண்ட்ஸ்லைட் வரப்போகுது அப்படின்னு தெரியல. கவர்மெண்ட் அதெல்லாம் வந்து எஃபெக்டிவா வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நம்ம சுத்தி நடக்கக்கூடிய பல்வேறு விஷயத்தை பத்தி ரொம்ப சிம்பிளா வந்து இந்த சேனல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் ரெகுலரா வீடியோ போட்டுருவேன். நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் வந்து யூடியூப் அல்காரிதம் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.